வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. மற்ற துறைகளில் எல்லாம் பணி செய்யும் போது உயிரிழந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படுவதை அனைவரும் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் கூட திருச்செந்தூரில் யானை மிதித்து தாக்குதலுக்குள்ளாகி பாகன் உயிரிழந்த போது அவருக்கு 2-3 வாரங்களில் அரசு வேலைக்கான ஆணை வழங்கப்பட்டதை அனைவரும் பார்த்தோம். ஆனால் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவருக்கு இன்று வரை அரசு வேலை தரப்படவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டசபையில் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை இதுவரை தரப்படாதது குறித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்போது அதற்கு பதிலளித்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் மிகுந்த வேதனையாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் உள்ளது. அதாவது அமைச்சர் பேசும்போது முற்றிலும் தவறான தகவலை, அதாவது டாக்டர் விவேகானந்தனுக்கு 2 மனைவிகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இது போன்ற 100% தவறான தகவலை சம்பந்தமே இல்லாமல் சபையில் பேசியது உண்மையிலே ஒவ்வொருத்தரையும் காயப்படுத்தியுள்ளது. மறைந்த மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு 1 வாரத்தில் அரசு வேலை தரப்படும் என்று தெரிவித்த எங்களுடைய துறை அமைச்சர் 3.5 ஆண்டுகள் கடந்த பிறகும் அரசு வேலை தராதது ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்கும் வேதனையாக உள்ளது. நாங்கள் தினம் செய்தித்தாளிலையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்கிறோம். போக்குவரத்து துறை, அறநிலையத்துறை, ஒவ்வொரு துறைகளிலையும் பணி செய்யும் பணிக்காலத்தில் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்துக்கு அரசு ஆதரவாக உள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சுகாதாரத்துறையும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு தெரியும், எங்கள் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு முன்னால் பேசும்போது மது போதையிலிருந்து விடுபடுபவர்களுக்கெல்லாம் அரசு வேலை தரப்படும் என அறிவித்தார். ஆனால் தன்னுடைய துறையில் ஒரே ஒரு மருத்துவர் 11 பேர் இறந்துக்கிறாங்க. மற்றவங்க யாருமே கேட்கல. வேற வழி இல்லை, எங்களுக்கு சர்வர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு தரதுக்கு தயாராகி கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு எத்தனை பேர் கவுண்டிங் கூட முடிகிறதுக்கு முன்னாடி வேகமாக 10 லட்சம் நிவாரணம் கிடைத்தது. ஆனால் உயிர்காக்கும் துறையில் அரசு மருத்துவர்களுக்கு அரசு தரக்கூடிய ஆதரவும் அங்கீகாரமும் இப்படித்தான் இருக்குமா? நாட்டிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலம் என்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் அதற்கான பங்களிப்பை தரும் உயிர்காக்கும் மருத்துவர்கள் குறித்து இந்த 3.5 ஆண்டுகளில் ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்தார்களா? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போதாவது தலையிட்டு நீண்ட காலமாக போராடி வரும் அரசு மருத்துவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு
டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை மாண்புமிகு முதல்வர் தன் கைகளால் வழங்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நீண்ட காலமாக போராடி வரும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கையான, அதுவும் நம்முடைய முதல்வர் அவர்களின் தந்தை வெளியிட்ட அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதிய பட்டை 4ஐயும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. டாக்டர் பெருமாள் பிள்ளை, தலைவர், அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு. அடுத்தது அவங்க ஷார்ட்டா அப்படி பேசுறேன் சார். சுருக்கமாக பேசுறவா மேடம் சொல்றோம் ஃபர்ஸ்ட். மேடம் சொல்லுங்க மேடம்.
பப்ளிக்ல சொன்னா பரவாயில்ல, சட்டமன்றத்தில் சொன்னா ஆதாரங்கள்லாம் பேச முடியாது. அமைச்சர் கதையை சொல்லுங்கிறது அவருக்கு தெரியும். நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் வரல. நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறோம். முற்றிலும் தவறான தகவல்னு சொல்கிறோம். இப்போ தவறான தகவல்னு எதை சொல்றதுன்னா, அவங்க குடும்பத்தினர் வந்துட்டாங்க. நீங்கள் இந்த தவிர விவேகானந்தன் அம்மா அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னா நாங்கள் இப்போவே ஃபோன் கொடுத்து தரோம். நீங்கள் தாராளமாக பேசலாம், இல்லை நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுவீங்க. சார், நீங்கள் திட்டவட்டமாக இருக்கிறீங்க. நீங்கள் அரசாங்கத்தை கேட்கணும். நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிங்க, சட்ட ரீதியாக நிரூபிங்கன்னு சொல்லி கேட்கலாம். சட்ட ரீதியாக போராட்டம் நீங்கள் சொல்றது நல்ல ஆலோசனை. நாங்கள் உடனடியாக எங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் 3 வருஷம் ஆகுதுங்களே. பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா? இதில் ஆட்சி அமைந்ததும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும், இரண்டாவதாக அரசு மருத்துவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான முன்னாள் முதல்வர் கலைஞரின் அரசாணை 354 படி உரிய ஊதியமும் வழங்கப்படும் என ஏக்கத்துடன் காத்திருந்தோம். ஆனால் அவர்கள் சொன்னதை செய்யவில்லை. குறிப்பாக கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தனின் மனைவி குழந்தைகளுடன் அரசு வேலை கேட்டு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை 3 முறை நேரில் சந்தித்து வேண்டிய பிறகும் அமைச்சர் கருணை காட்டவில்லை. சட்ட போராட்ட குழு நடத்திய பல்வேறு போராட்டங்களிலும் திவ்யா விவேகானந்தன் கலந்து கொண்டார். அதுவும் மக்களை காப்பாற்ற போராடி மாண்ட மருத்துவரின் குடும்பம் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தது தமிழகத்தை தவிர வேறு எங்குமே வாய்ப்பில்லை. அப்படி இருந்தும் நம்முடைய அமைச்சர் இதுவரை இரக்கம் காட்டவில்லை. வேறு வழியின்றி இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அரசு மருத்துவர் மறைந்த மருத்துவர் விவேகானந்தரின் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நெருங்கும் நிலையிலும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. மற்ற துறைகளில் எல்லாம் பணியில் இருப்பவர்கள் உயிரிழக்கும் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு, வாரிசுகளுக்கு அரசு வேலை தரப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் உயிர்காக்கும் மருத்துவர்களின் குடும்பம் அரசின் பார்வையில் தெரியவில்லையே என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது. இந்த நிலையில் பயங்கரமான மரியாதை தருவாங்க போல இருக்கு. எவ்வளவு காலம்? 4வது நினைவஞ்சலி நவம்பர் 22 முடிந்தது. இந்த மரியாதையெல்லாம் போதாதுன்னு நேற்றைக்கு ஒரு குடும்பத்தை, மறைந்த மருத்துவரை, ராணுவ வீரருக்கு இணையாக போற்றப்படும் உயிர்காக்கும் மருத்துவரின் குடும்பத்தை எந்த அளவுக்கு காயப்படுத்தி அந்த மறைந்த விவேகானந்தரை மட்டும் காயப்படுத்தல, ஒட்டுமொத்த 19,000 அரசு மருத்துவர்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலமாக இருக்கும் தமிழகத்தில் அரசு மருத்துவர்களுக்கு தரப்படும் மரியாதை. திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுக்கு கிடைத்துள்ள மரியாதை இதுதானா? ஊடக நண்பர் ஒருத்தர் கேட்டார் சட்டசபையில் பேசியது குறித்து. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் சட்டசபை கூட்டத்தொடர்ல அலட்சியம் என்ற வார்த்தையை பேசினால் அதை சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்று அறிவித்தார். சிறு உதவி கூட தங்கள் தொகுதியில் செய்யவில்லை அப்படின்னு ஒரு உறுப்பினர் பேசுறப்போ சபை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசியிருக்காங்க, எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் நீக்கப்படாதா? நாங்க அந்த அளவுக்கு கூட நாங்க எதிர்பார்க்கலங்க. கண்ணீரை துடையுங்கள். எனவே ஒரு வாரத்தில் அரசு வேலை தரப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் கடந்த பிறகும் திரும்பி பார்க்கவில்லை. கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்துக்கு 10 லட்சம், எவ்வளவு பேர் இறப்பு கவுண்டிங் கூட முடிகிறதுக்கு முன்னாடி வேக வேகமா தரப்படுகிறது. ஆனால் 4 ஆண்டுகள் கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவர்கள் குடும்பத்துக்கு
மருத்துவர், கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர், ராணுவ வீரருக்கு இணையான மருத்துவர் குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அமைச்சரின் பார்வை விடவில்லை. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், முதல்வருக்கு நன்றாகவே தெரியும், இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த முதல்வரும் சந்தித்திராத வகையில் பதவியேற்ற முதல் நாளில் இருந்து கொரோனா தொற்று உச்சத்தில் 30,000 35,000 என்று ஏறியது. அத்தகைய அசாதாரண சூழ்நிலையில் அரசுக்கு முழு உறுதுணையாக இருந்தவர்கள் 19,000 அரசு மருத்துவர்கள் தான் என்பதை நிச்சயம் நம்முடைய முதல்வர் மறக்க மாட்டார்கள். இருப்பினும் முதல்வரின் கவனத்துக்கு சரியான முறையில் கொண்டு செல்லப்படவில்லை, உயர் அதிகாரிகளால் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். எனவே இத்துடன் இந்த குடும்பத்தை, கௌரவப்படுத்த வேண்டிய குடும்பத்தை மேலும் மேலும் காயப்படுத்தாதீர்கள், கண்ணீரை துடையுங்கள் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் உடனடியாக திவ்யா விவேகானந்தனுக்கு அரசு வேலைக்கான ஆணையை முதல்வரின் கைகளால் வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நாங்கள் நீண்ட காலமாக போராடி வரும் நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்களிடம் கைமேல் சத்தியம் செய்துவிட்டு சென்ற அந்த அரசாணை, தன்னுடைய தந்தையின் அரசாணை 354 படி 12 ஆண்டுகள் ஊதியப்பட்டை 4ஐயும் வழங்கி ஒட்டுமொத்த மருத்துவர்களின் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுகாதாரத்துறையில் இன்னும் மருத்துவர்கள் உற்சாகமாக பணி செய்திட வழிவகுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆர்டர் கட்டாது இல்லை, எல்லாரும் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போகிறாங்க, லைட்டாக மாட்டாங்க, லைட்டாக